சமையலில் உப்பை குறைக்க இவ்வளவு சுலபமான வழிகளா இதுவரை யாரும் சொல்லவே இல்லையே. வீட்டிலேயே சமைக்கும் போது அடிக்கடி நடக்கும் சிறிய தவறுதான் உப்பு அதிகமாகி விடுவது. குறிப்பாக குழம்பு, சாம்பார், குருமா போன்றவற்றில் சற்று கவனம் குறைந்தாலே உப்பு அதிகமாகிவிடும். அப்போது சமைத்த உணவு முழுவதும் கெட்டு போய்விட்டது போல் தோன்றும். இதனால் சமையல் ருசியே மாற்றிவிடும். ஆனால் கவலைப்பட தேவையில்லை. நம் சமையல் அறையிலேயே கிடைக்கும் சில எளிய பொருட்கள் உப்பின் தாக்கத்தை குறைத்து உணவை மீண்டும் சுவையாக மாற்றிவிடும். உப்பின் அதிகத்தை குறைக்கும் மிகவும் பழமையான வழி உருளைக்கிழங்கு. இது பாட்டி காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கையான யுக்தி. தோலை நீக்கி துண்டுகளாக நறுக்கி குழம்பில் போட வேண்டும். உருளைக்கிழங்கின் தன்மை உப்பை உடனே இழுத்து எடுக்கும். சில நிமிடங்களில் அதை எடுத்துவிட்டால் குழம்பின் சுவை மீண்டும் சரியாகும். இதை முயற்சி செய்த பலர் உப்பு மறைந்து போன மாதிரி அதிசயிப்பார்கள். மற்றொரு வித்தியாசமான முறையே மாவு பந்தை பயன்படுத்துவது. கோதுமை மாவோ அல்லது மைதா மாவோ சிறிதளவு எடுத்து பந்து போல உருட்டி குழம்பில் போடுங்கள். அது சுடும்போது மெதுவாக உப்பை உறிஞ்சு கொள்கிறது. பிறகு அந்த பந்தை எடுத்துவிட்டால் குழம்பு சுவை மாறாமல் இருக்கும். இந்த முறை எளிதானதோடு சமையலில் புதிய யுக்தியை செய்து பார்த்த சுகம் கிடைக்கும். பச்சை தக்காளியும் உப்பின் தாக்கத்தை சமப்படுத்தும் சிறந்த பொருள். நறுக்கிய தக்காளியை சேர்த்தால் அதில் இருக்கும் புளிப்பு சுவை உப்பின் காரத்தை குறைக்கும். இதனால் சுவை மட்டுமல்ல, நிறமும் மணமும் கூட சுவையாக மாறும். சிலர் தக்காளி சேர்த்த பிறகுதான் குழம்பு மெருகேறுகிறது என்று சொல்வார்கள். எலுமிச்சையும் தயிரும் உப்பின் அளவை குறைக்க உதவும் அற்புதமான பொருள். சிறிதளவு எலுமிச்சை சாறு பிழிந்தால் புளிப்பு சுவை உப்பின் தாக்கத்தை குறைத்து சுவையை சமப்படுத்தும். அதேபோல் ஒரு கரண்டி தயிரை சேர்த்தால் குழம்பு மென்மையான சுவையுடன் மாறும். குறிப்பாக சாம்பார் அல்லது காய்கறி குழம்புகளில் இது அற்புதமாக வேலை செய்யும். சிலர் உப்பை சமப்படுத்த சர்க்கரை அல்லது வெல்லத்தை பயன்படுத்துவார்கள். சிறிதளவு சேர்த்தால் உப்பின் காரம் குறையும் மட்டுமல்ல, இனிப்பு சுவையும் கலந்த உணவு செழுமையாகும். மேலும் தண்ணீர் சேர்த்து சிறிது நேரம் காய்ச்சினாலும் உப்பின் திகில் குறையும். ஆனால் தண்ணீர் சேர்த்தால் சுவை மங்கிவிடக்கூடும் என்பதால் சற்று மசாலா சேர்த்தால் சரியான சுவை கிடைக்கும். தேங்காய் பாலும் உப்பை குறைக்கும் சிறந்த வழியாகும். குறிப்பாக குருமா, கோழி குழம்பு போன்றவற்றில் சிறிதளவு தேங்காய் பால் சேர்த்தால் சுவை சீராகி உணவிற்கு கிரீமியான தன்மையும் கிடைக்கும். பால் கூட அது போல வேலை செய்கிறது. எனவே இனி உப்பு அதிகமாகி இருந்தால் பயப்பட தேவையில்லை. இந்த 8 டிப்ஸுகளில் ஏதாவது ஒன்றை முயற்சி செய்தால் சமைத்த உணவு வீணாகாமல் அனைவருக்கும் சுவையாக பரிமாறலாம்.